அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 18ஆம் நாள் மாசி 4ஆம் நாள் அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், இந்த அமாவாசையினுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க போதா இல்லை தீமைகள் காத்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சாதாரண அமாவாசை அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பங்குனி அமாவாசை நாளில், அதாவது சக்தி நிறைந்த இந்த அமாவாசை நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகுவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறைக்காமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யலாங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் நாம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில இதன் மூலம் ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த பங்குனி மாத அமாவாசை மிகவும் விசேஷமான தினமாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக முழு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த அமாவாசை நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதுல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக சொல்வதுதான் இந்த செல்வ வள பரிகாரம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த செல்வ வள பரிகாரத்தை இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய முன்னேற்றங்களை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், அதற்கு முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியினுடைய தாயாரின் அருள் இந்த பரிகாரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானின் சகோதரியாக சொல்லப்படுறார். சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா பல ஆலயங்களில் இன்றையாலையுமே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினங்களில் மகாலட்சுமிக்கு தனியாக சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத அமாவாசை நாளில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை நாளிலுமே மகாலட்சுமி வழிபாடு செய்வார்களாம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்றளவும் செல்வ செழிப்புடன் அங்கே வாழ்வதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அமாவாசைகளில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக பங்குனி அமாவாசையை சொல்லலாம். பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் இதன் மூலம் உண்டாகலாம். ஸோ இந்த மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு நாம் இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3 பொருட்கள் சொல்கிறாங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னே சொல்லலாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக மட்டுமே இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாரின் அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். ஸோ அந்த அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமிக்கு பிடித்த பொருளாக திகழ்வதாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத அமாவாசையில மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே இந்த 3 பொருட்களையும் ஒரு சேர வைத்து மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. இந்த வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது.
பச்சை கருப்புரம் சிறிய துண்டு நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். அது போலவே ஒரே ஒரு கிராம்பு மற்றும் ஒரே ஒரு ஏலக்காய், இந்த 3 பொருட்களையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கொண்டு மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ நீங்க போட்டு வைக்கலாம். எந்த துணியிலும் இந்த பொருட்களை நீங்க கட்டி வைக்கவே கூடாதுங்க. அதாவது வெளிப்படையாக காத்தோட்டமாக நீங்க கிண்ணத்தில் மட்டுமே இதனை வைக்கலாம். அதாவது அமாவாசை நாள் அன்று முழுவதும் இந்த பொருள் அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக இருக்கலாம். அமாவாசையின் மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமா வைக்கலாம். உங்களுடைய பர்சில் வைக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வைக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கல்லா பெட்டிகளில் கூட நீங்க இதனை வைக்கலாம். இதை அப்படியே நீங்க வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மூட்டையாக கட்டவே கூடாது. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் ஈஸியாக கரைந்துவிடும். ஏலக்காய் கிராமம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய பரிசில் இருக்குங்க. இதனை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த 2 பொருளுமே நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அதுல ஈஸியாக கரைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் இந்த மாதிரி முறையில் நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ மறக்காம இந்த பரிகாரத்தை சிம்ம ராசினியர்கள் இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத இதனை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ராஜ கிரகம் என்று அழைக்கப்படும் சூரியனை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது நல்ல நட்பு நல்ல ஆதரவு கூட கிடைக்கலாம். குடும்பத்தில் உற்சாகம் கரைபுரளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல புத்திரர்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படலாம். செய்தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் நீங்க கையெழுத்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன அழுத்தங்கள் குறைந்து தெளிவாக சிந்திக்கும் காலம் எது அப்படின்றதுனால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளில் செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லப்படுது. தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார வளத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையலாம். கூட்டாளிகளிடம் ஒற்றுமை உண்டாகலாம். வங்கி கடன்கள் சிக்கல் இன்றி கிடைக்கலாங்க. உங்களுடைய முயற்சியில் சுறுசுறுப்பு உண்டாகலாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை பளு நிச்சயமாக அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படாது. சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் கால தாமதம் கூட உங்களுக்கு ஏற்படும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் நிச்சயமா ஏற்படலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த காலகட்டத்தில் மனம் திறந்து பேசவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது. மற்றபடி பார்க்கும் பொழுது தொண்டர்கள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நேர்த்தியாக செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். பணவரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமாரான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களின் ஆதரவு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். புகழை தக்க வைத்துக் கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவருடன் ஒற்றுமை உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. புத்தாடை ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய சூழல் பெண்மணிகளுக்கு கிடைக்கலாம். மாணவ மணிகளுக்கு கல்வியில் மிகுந்த ஈடுபாடுகள் உண்டாகலாம். பெற்றோர்களின் ஆதரவு மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கலாங்க. விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய சூழலும் சில நேயர்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். ஸோ சிம்மராசினியர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் அதீத நன்மைகள் அதீத நற்பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தினமும் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த தடங்களின்றி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு அமாவாசையுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது போலவே இந்த பங்குனி அமாவாசை நாளில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.